ஐக்கியம் வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக இருக்கிற அன்பு ஆயம் என்னுடைய அருமையான நண்பர் அவருக்கும், துணை ஆயர் அவர்களுக்கும் மற்றும் கேட்டகிஸ் தம்பியார் அந்த தம்பியை வாழ்த்துகிறேன். இந்த பொறுப்பாளர் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்கள் ஐக்கியம் பொதுவாக இப்போ எல்லா பேரும் வேகமாக நடக்குது. ஆனால் இது எப்போவுமே சிறப்பாக நடந்தது தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில் தான் ஆண்கள் ஐக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடந்த நாட்களில் நான் அந்த 2000 பேர் கலந்து அந்த தூத்துக்குடி பேராயத்திலே மொத்த ஆண்கள் ஐக்கியத்திலேயும் 1 முறை 2 முறை பேசியிருக்கேன். ஜெபமலையில் நடக்கும், மாதாபுரத்தில் குற்றாலபுரத்தில் ஜெபமலையில் நடக்கிறதுல நான் அருமையான அன்பு ஆயர் டேனியல் எட்வின் ஐயா மூலம் அவருடைய அழைப்பின் பேரில் கடந்து சென்று அதை கலந்திருக்கிறேன். இந்த ஆண்கள் ஐக்கியம் இப்போ எல்லா தரையுமே இந்த ஆண்கள் ஐக்கியத்தை முக்கியத்துவப்படுத்திட்டாங்க. ஒவ்வொரு அநேக ஐக்கியங்களும் முதல்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் வேகமாக இருந்தது. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அப்புறம் யூத் ஃபெலோஷிப்பை கொண்டு வந்தாங்க. யூத் ஃபெலோஷிப்புக்கு பெண்கள் ஐக்கியத்தை கொண்டு வந்தாங்க. பெண்கள் ஐக்கியத்தை முடித்த பிறகு இப்போ ஆண்கள் ஐக்கியமும் இப்போ கண்டிப்பாக வேணுங்கிறதுக்காக இந்த ஆண்கள் ஐக்கியமும் இப்போ எங்கள் சர்ச்சில் கூட ஆண்கள் ஐக்கியம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. இந்த ஆண்கள் ஐக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா பேராயங்களிலும், எல்லா திருச்சபைகளிலும், எல்லா ஐக்கியங்களும் இணைந்து செயல்பட வேண்டும். கலாத்தியர் 3:28 சொல்கிற யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தருக்குள் எல்லாரும் இல்லை. கொலோசியர் 3:11 சொல்கிறார், கலாத்தியர் 3:28 சொல்கிறார். யூனிட்டியாக ஆண்கள் ஐக்கியம். பொதுவாக அந்த ஆண்கள் என்று சொல்கிறப்போ ஆண் வர்க்கம் எப்போவுமே கொஞ்சம் ஐஃபை, கொஞ்சம் மேலே. ஏன்னா ஆண்டவருடைய படைப்பு முதலாவது ஆண் தான் ஆண்டவருடைய முதல் படைப்பு. பவுலடிகள் சொல்லப்போ ஆணுக்காக பெண்ணை உருவாக்கினாங்க. தெளிவாக சொல்கிறாங்க. முதலில் ஆண் தான் உருவாக்கப்பட்டார், ஆணுக்காக பெண்ணை உருவாக்கினார் பவுலடிகள் சொல்கிறார். அதே பவுலடிகள் 1 Corinthians 11:11 சொல்லப்போ என்ன சொல்லுவார்? ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, எல்லோரும் ஒன்று தாங்கிறது தான் 1 Corinthians 11:11 சொல்கிறார். 2 பேரும் ஒன்று தாங்க. அதுதான் ஜீசஸ் சொல்கிறப்போ யூத கடவுள் வானத்தி பூமி படைத்தவர் ஆதியாகமம் 1:27 சொல்கிறப்போ ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினதே எல்லாத்தையும் உருவாக்கிட்டு எல்லாத்தையும் உருவாக்கின பிறகு அதை ஆண்டு கொள்வது யார் என்ற யோசனை பண்ணார். அப்போ தமது சாயலால் மனிதனை உருவாக்க வேண்டும் நினைத்தார். அதை ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். அதுக்கு சரியான டாக்குமெண்ட்ரி இல்லை. ஆதியாகமம் 1 to 11 அதிகாரங்களுக்கு சரியான எவிடன்ஸ் கிடையாது. இறைகணிகள் சொல்வது 11 கடைசி பாபில் கோபுரத்துடைய அந்த அழிவுக்கு அப்புறம் அவர் ஆபிரகாமை அழைச்சிட்டு வர்றாரு. ஆபிரகாமை அழைச்சிட்டு வரப்போ அவனுடைய கல்தியன் ஊர் பட்டணத்திலிருந்து அவரை அழைச்சிட்டு வந்த பிறகு அவர் தனக்குன்னு ஒரு ஜாதியை உருவாக்குறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருப்பதாக ஆதியாகமம் 11 கடைசி பகுதியிலிருந்து ஆதியாகமம் 12 முதல் பகுதியிலிருந்து அந்த எவிடன்ஸ் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு வேதாந்தத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஆணை பற்றி கூறுவதால் ஆண்டவர் ஆண் என்று சொல்கிறார். கடவுள் ஒரு ஆண், ஒரு மேல் சொல்கிறாங்க. அதான் இன்னொரு இறையல் அறிஞர் இருக்கிறப்போ ஃபீமேல் வடிவத்தில் அந்த பைபிள் எழுதியிருக்காரு. அந்த பைபிள் டிடிஎஸில் போனீங்கன்னா அவங்களுடைய கருவறையில் ஃபீமேல் வடிவத்தில் ஒரு பைபிள் இருக்கு. தேவன் வந்து தேவனுக்கு அப்புறம் தேவகி அப்படி இருக்கும். நாங்கள் பைபிளை ஒரு முறை பார்த்தேன். ரொம்ப பார்க்குறது அவங்க ஃபுல் ஏசி 24 hours அந்த ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த புக்கு முதல்ல எழுதின பைபிள் அவர் சீக்கிரம் வந்து சர்வீஸ்வரன் எழுதுவார். அடுத்து அந்த மொழிபெயர்ப்பு, முதல் மொழிபெயர்ப்பு, அடுத்த மொழிபெயர்ப்பு பராபரன் எழுதுகிறார். அடுத்த மொழிபெயர்ப்பு அந்த சர்வீஸ்வரன் எழுதுகிற மொழிபெயர்ப்பை உங்களால் நேரம் படிக்க முடியாது. அவர் எழுதின தமிழ். ஏன்னா 18 மாதங்களில் தமிழை முழுமையாக கற்றுக்கொண்டு கிரேக்கு லத்தீன் மொழிகளில் இருந்த வேதாமத்தை, இங்கிலீஷில் இருந்த வேதாமத்தை அவர் தமிழ் மொழிபெயர்த்தார். 18 மாதங்களில் தமிழை கற்றுக்கிறார். அப்போ நிறைய வேர்டுங்க அவருக்கு தெரியாது.
இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. இன்றைக்கி நெட்டில் போயிட்டு நெட்டில் இன்றைக்கி லூக்கா திருநாள் லூக்கான்னு போட்டால் லூக்காவோட கேரக்டர் எல்லாம் நெட்டில் சொல்லிடுவாங்க. ஒரு நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணி நெட்டில் லூக்காவை பற்றி அழகாக பேசிட்டு போயிடலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி அவ்வளோ டெக்னாலஜி இல்லை. ஆனால் அந்த காலத்தில் சமஸ்கிருத வார்த்தை ரொம்ப இருந்துச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டாக சமஸ்கிருத வார்த்தை எடுத்துக்காட்டாக யோவான் 8:32 என்ன சொல்லுது? சத்தியத்தின் மொழியில் சத்தியம், சத்தியம் என்றது சமஸ்கிருதம், உண்மை. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்பு திருவிழியத்தில் சொல்றது உண்மையும் அறிவுகள் உண்மை விடுதலை. ஒரு சில வார்த்தை நமக்கு இருக்கிறது இந்த பைபிளில் புரியலன்னா திருவிழியத்தில் போய் வாசிங்கன்னா திருவிழியம் என்பது லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்பு. ஆனால் நம்ம பவரை விட மாட்டோம். தூத்துக்குடி திருவிழிய மக்கள் காரணம் என்னன்னா, இது மொழிபெயர்த்த பவர் ஐயர் நம்ம ஊரில் இருந்தார். சென்னையில் 5 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறார் அந்த பவர் ஐயர். சார்லஸ் மெமோரியல் சர்ச்சுன்னு பிராட்வேல இருக்கு. மிஷனரி சேப்பலுடைய பிரான்ச் இங்கே இருந்தால் மிஷனரி சேப்பல் உருவாகுது. அங்கே 5 வருஷம் அவர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி வந்து இந்த பைபிளை மொழிபெயர்த்து தான் அவருடைய கல்லறை திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலி மாப்பிள்ளை மேலே அந்த கல்லறையில் மாலை வைக்கிறப்போ அந்த பவர் கையிலே மாலை வைப்பாங்க. அப்போ இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்தும் இங்கே உள்ள ஒரு மிஷனரிக்கு மாலை வைப்பாங்க. தூத்துக்குடி பேரையிலேருந்து வருவாங்க. அப்போ பிரிவுனா ஒன்றா இருக்கும். அதனால் நம்ம பவர் விட முடியும். ஆனால் லேட்டஸ்டில் திருவிழியை வந்து அது ஒரு ஜாதி கையில் இருக்கிறதால அவங்க வந்து அதனால் ஒரு சிலர் விரும்புறதில்லை. பட் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு, நல்ல மொழிபெயர்ப்பு, வித்தியாசமான மொழிபெயர்ப்பு, புரியக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு. முழுசாக தமிழ் அப்பப்போ மொழிபெயர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தான் அந்த லாங்குவேஜ் இன்னும் வளரும். அப்படி இந்த அந்த பைபிள் 3-4 அந்த பராபரன், சர்வேஸ்வரர், அப்புறம் தெய்வம் 14வது எடிஷன் தான் பவர், இவர் தெய்வம். அதுக்கப்புறம் மோனகனும் கடவுள் இல்லை. மோனன் வந்து லுத்ரன்லேருந்து பண்ணுறாங்க. மோனகன் 15வது மொழிபெயர்ப்பு திருவிழியம். பொதுவாக அதில் ஒருத்தர் ஒரு அம்மா எழுதியிருக்கு, கடவுள் ஈக்குவலானது, அவர் ஆணும் கிடையாது பெண்ணு கிடையாது, தமது சாயலால் மனிதனை உருவாக்கினார். அவர் தான் அது செகண்ட் டெக்ஸ்ட். அதே 2ஆம் அதிகாரத்தில் தமது சாயலால் எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. நல்லா இருந்தது. இந்த ரோடு பார்க்க எவ்வளோ நீட்டாக இவ்வளோ அழகாக. அங்கே நம்ம தான் சர்ச்சுக்குள்ளே நேரே போகிற மாதிரி மவுண்ட் ரோடில் போயின்னா நேரே மவுண்ட் ரோடில் போயின்னா கவர்னர் மளிகைக்குள்ளே போயிடும். பெங்களூரில் போனீங்கன்னா ஒரு சர்ச்சு, மெயின் சர்ச்சு தமிழ் விஸ்லின்னு ஒரு சர்ச்சு இருக்குது, சிஎஃபி. அந்த ரோடுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ரோடு குடியிருப்போ நேரே சர்ச்சுக்குள்ளே போயிடும். அதேமாதிரி மெய்ஞானபுரியுடைய சர்ச்சு நேரே அங்கேருந்து பார்த்தாலும் இங்கேருந்து அந்த அளவுக்கு அமைப்பு. அதேமாதிரி நாஸ்ரேத் சர்ச்சு 4 பக்கமும் அந்த மிஷனரிகளுடைய அமைப்பு. அதேமாதிரி கடவுள் தமது சாயல் எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்லா இருக்கும். பட் அதை யாரை ரூல் பண்ணுறது, இதுக்கு ஒரு ரூலர் வேணும், ஆட்சியாளர் வேணும் என்பதற்காக நினச்சி தமது சாயலாய் மனிதனை உருவாக்கினார். அது கடவுள் ஆனா பெண்ணாங்கிறதே திங்க் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டம்தான். யார் போய் நில கண்ணாடிக்குள்ள நின்று முகமா பார்த்தா இவர் குட்டா இருக்காரு, லுக்கா இருக்காரு, விவரமா இருக்காரு, இவர் வெள்ளத்திலையா இருக்காரு, 65 வயசாக இருக்காரு, இவருக்கு மாதிரி இருக்காரு, என்னைய மாதிரி மோஞ்சு கொண்ட மாதிரி தான் எனக்கு என்னைய மாதிரி இருக்காரு. கடவுள் தமது மாடல். அப்போ கடவுள் ஆணும் பெண்ணு தான். ஆனால் டிஃப்ரெண்ட், எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ண. குடும்பத்தில் எல்லாருக்குமே 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஈவனாக போகிறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ராத்திரி ஃபுல்லாக சண்டை, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டு முடித்து சண்டை, ராத்திரி 2 பேரும் பேசல, ரொம்ப டென்ஷன் ஆகி 2 பேரும் படுத்து போயிட்டாங்க. காலையில் இருந்தார், பள்ளி வைக்கிறாங்க, குளித்தார், ஃப்ரெஷ்அப் பண்ணார், கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். காலையில் டிஃபன் கூட சொல்ல, ராத்திரி சண்டை எடுத்தான். இந்த அம்மா வெளியே போச்சு, வா ராத்திரி சண்டை போட்டுல பஞ்சாயத்தை பேச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். எதுக்கு சண்டை போட்டோமோ அதை பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயேன், வேலைக்கு போயேன். நானே வேலைக்கு பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், நான் அப்படிதான் சொல்லுவேன். பொதுவாக மோஸ்ட்லி 98 விழுக்காடு தான் சொல்லுவான். 2 பேர், அதாவது 2 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நான் ஏற்கனவே அது ஒரு மீட்டிங்கில் சொன்னேன்,
அதாவது ஒரு ஆண்கள் ஐக்கியம் டேனியல் மாதிரி ஒருத்தர் நடத்துறது எப்போ ஒய்ஃப் பேச்சு கேட்குறவங்களாம் வரணும்ப்பா, பேச்சு கேட்குறவங்களாம் தனியாக நிற்கணுன்னாங்க. அதில் இவரை மாதிரி மட்டும் ஒருத்தர் தனியாக கல்யாணம் பண்ணிச்சு தம்பி, அவர் மட்டும் தனியாக இருந்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒய்ஃப் பேச்சு கேட்கறவங்க, இவங்க மட்டும் ஒய்ஃப் பேச்சு. ஏன்ப்பா நீ அங்கே நிற்கிற, நீ ஒய்ஃப் பேச்சு கேட்க சொல்ல, இல்லை என் வீட்டுக்காரங்க யாரு கூட நிற்காதா, தனியாக நிற்கணும்னு சொல்லிட்டு போச்சு, அதனால நான் தனியாக நிற்கிறேன். இதுதான் எல்லா வீட்டு நிலைமை. நான் பேசுகிற வீட்டு நிலைமை தான் உங்களுக்கு வேணும். வெளியில் வேணா அவங்க பத்தமாக பேசுங்க அப்படிங்கலாம். இப்படி 2 பேரும் சண்டை போட்ட உடனே அவர் இப்போ பிரச்சனை என்ன, உடனே வண்டியை ஸ்டாண்டில் விட்டார், திரும்ப ஷெட்டில் விட்டார். ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு நான் லீவு பண்ணிட்டேன். வீட்டுக்கு போய் ஒய்ஃப் கூட உட்காந்து இப்போ பிரச்சனையை சொல்லு 2 பேரும் பேசி சமராசி ஆகி அன்னைக்கு போய் ஒரு அந்த ஏரியாவில் நல்ல ஹோட்டலு, ராத்திரி ஒரு ஹோட்டலில் சாப்பாடு இருந்தார். மட்டன் சாப்பிட்டு முடிச்சவரும் சாப்பிட்டு முடிச்சவரும் பீஃப் சாப்பிட்டுருக்கிறார். ராத்திரிலாம் தூக்க விடாமல் அவ்வளோ நல்ல ஹோட்டலில் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த அன்பை புதுதாக ஆக்கி கொண்டார். இதுதான் ஃபேமிலி என்பது ஏற்ற தாழ்வில்லம். அதுதான் திருமணம் நடக்கிறப்போ வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்குவாங்க. உலகத்தின் சம்பத்துகளால் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், உன்னை கனப்படுத்துகிறேன், உன்னை கீழ்ப்பிடித்து வாழ்கிறேன். பழைய ஜெபம் புத்தகத்தில் ஆணுக்கு கீழ்ப்படுத்தி வாழ்கிறேன், பெண்களுக்கு நான் கீழ்பட்டு வாழ்கிறேன். ஈக்குவல், இருவருமே ஈக்குவல் கூட தான். அது முன்னால் இப்போ முன்னால் சாஸ்தி ஐயாக்க சொல்லிட்டாரு சென்னை பேர், என் ஐயரை பார்த்து சொல்லக்கூடாது. பின்னால் பிரச்சனை வந்தால் வாழ்விலும் தாழ்விலும் யாருக்கு சொன்னேன், புருஷனுக்கு சொல்ல, ஐயருக்கு சொல்கிறேன்னு புருஷனும் மனைவி ஏன் பார்த்து சொல்லணும், இப்படி திருப்பி விட்டுட்டாரு. பின்ன ஆள்ரை பார்த்து சொன்னால் ஆண்டுக்கு முன்னால் யார் இருக்காங்க, அப்போ ஐயரை பார்த்து சொன்ன மாதிரி ஆகிடும். அவர் சொல்லிட்டாரு இப்படி பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை ஆள்ரை பார்த்தோன்னா ஐயர் தள்ளி வந்துடணும், ஐயர் தள்ளி வர மாட்டார்ல, அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா லைஃப், அதுதான் லைஃப். ஆண்கள் ஐக்கியத்தில் ஆண்கள் ஐக்கியம் என்பது ஒரு அந்த டிசிஷன், முடிவு. அந்த முடிவு எடுப்பது பெண்கள் கொஞ்சம் வீக்கு, இலகினமானது, வீக்கு இலகினமானது. ஆனால் டிசிஷன் எடுப்பது அந்த மறுநாள் தான் எடுக்க முடியும். அந்த டிசிஷன் அந்த அன்னைக்கு ஆண் எடுக்கலைங்கிறதால தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதான் இவாள் அன்னைக்கு முடிவு எடுக்கலை, அவர் அதை தொட்டுக்கக்கூடாது. தொடாமல் தான் அவரை மாதிரி ஒரு யூனிஃபார்ம்னா எங்களை மாதிரி வாங்கி வேணும், நேச்சுரலாகவே இருக்கிறது எல்லாரும். அவர் எடுத்ததெல்லாம் அந்த ஒரு முடிவு எடுத்ததெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமை. அப்போ நாம் அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இந்த நிலைமையில் அந்த வேதத்தில் ஆண் வடிவத்தில் இருக்கிறன்னா திருச்சபையின் கோட்பாடுகள், குடும்பத்தினுடைய கோட்பாடுகள், இந்த சமூகத்தினுடைய கோட்பாடுகள் நாம் சரியாக செய்ய முடியுமா? ஒரு ஆனால் நான் நிறைய மீட்டிங்கில் சொல்லுவேன், நிறைய கூட்டங்களில் சொல்லுவேன், தாராளமாக சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, அந்த ஹஸ்பண்ட் இறந்த பிறகு அந்த பெண் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நன்கு காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அந்த பெண் இறந்த பிறகு அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த குடும்பம் அவ்வளவும் சிறந்ததாக இல்லை, ரொம்ப ரேர். என்னுடைய 65 வயது அனுபவத்தில், என்னுடைய பிஸ்னஸ் அனுபவத்தில் நான் பார்க்குறப்போ அந்த பெண் எந்த ஒரு ஆக்சிடென்ட்லையோ வியாதிலையோ ஏதோ ஒரு பிரச்சனையில் ஹஸ்பண்ட் இருந்து பெண் இருந்தால் அவங்க எப்படியாவது அந்த பிள்ளைகளை காப்பாற்று. ஆனால் அந்த பெண் இருந்து அந்த ஹஸ்பண்ட் இருந்தால் அந்த சின்ன பிள்ளைகளை அவரால் காப்பாற்ற முடியுமோன்னா அது எந்த அளவுக்கு நான் பார்த்தோன்னே சக்ஸஸ்ஃபுல்லாக தோணலை. நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்களே தெரியல. ஏன்னா என்னையோட வயதில் மூத்தவங்க இருக்கீங்க, அனுபவசாலி இருக்கீங்க, படித்தவங்க இருக்கீங்க. இதை பார்க்கிறப்ப ஆனாலே முடியும் என்பதற்கு நேற்று சாராட்டகர் கல்லூரியில் கன்வெகேஷன் இருந்துச்சு.
லேடிஸ் காலேஜ் இந்தியாவில் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழகத்துடைய தென்பகுதியில் பெண்களுக்காக அடிப்பு நிலையில் கிடக்கும் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரின்னு சொல்லுவாங்க. ஒரு 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அர்ப்பணிப்போடு மெர்காசிஸ் இவரின் ஆசிரியத்தில் இங்கே பாஸ்டர் ஜான் தாமஸ் ஐயா அப்படி வேலை செஞ்சாங்க. ஜான் தாமஸ் ஐயா வேலை செய்த போது தான் ஐஎம்எஸ்டைய ஃபவுண்டர் வேதனா ஐஎம்எஸ் ஐயா உருவாக்கப்பட்டாங்க. அந்த ஊரில் போய் அவங்க ஊழியம் பண்ண போயிடலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாவில் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படியே அர்ப்பணிப்போடு சாராட்ட கற்பனை செய்த பகுதி. இதே மாதிரி ஒரு கல்லூரியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆண்டுவிழா. இதில் தன்னுடைய தாயை பற்றி நல்லா எழுதி கொடுக்குறவங்களுக்கு தாயை பற்றி யார் சரியாக நல்லா எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம், தாழ்மை, படித்து அப்படி டச்சிங்ஃபுல்லாக இருக்கணும். தாயுடைய அர்ப்பணிப்புன்னு சொன்னாங்க. தாயுடைய அர்ப்பணிப்பு மாதிரி தந்தையுடைய அர்ப்பணிப்பு பொதுவாக வராது. தாய் அந்த குடும்பத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணிக்கிறார். தந்தையுடைய அர்ப்பணிப்பு எப்படி சொல்றதுக்கு இல்லை. அப்போ அந்த பிள்ளைகளை எழுதி கொடுத்த ஒரு புத்தகத்தை எடுக்கிறாங்க. அந்த பேப்பர் எடுக்கிறாங்க. அந்த பேப்பர் எடுத்து வாசிக்கிறோம். இந்த காலேஜில் அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட 20,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. 20,000 பீப்புள்ஸ். சிபிசிஎஸ்சி ஸ்கூல் இந்தியாவில் நடந்த சம்பவம் என்று சொல்கிறார். சரியாக வாட்ஸ்அப்பில் சம்பவத்தில் நடந்த சம்பவம் என்று 20,000 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு தோட்டக்காரரே அந்த பிரின்சிபல் போக்குறாங்க. தோட்டக்காரர் அரைகுறை ஆடையோடு, நீல் சட்டை இல்லை, ஒரு ட்ரௌசர் இல்லைன்னா வேட்டியை மடித்துட்டு இருக்கிறாரு. அரைகுறை ஆடையோடு தலையில் துண்டு ஓடி இருக்கிறாரு. அவரை பிரின்சிபல் கூப்பிட்றாங்கன்னா குடும்பம் ஓடி வர்றாரு. பெரிய கூட்டம். பிரின்சிபல் கூப்பிட்றான். அவருக்கே புரியல. அரைகுறை ஆடையில் அவர் நிற்கிறாரு. நிற்கிறப்போ இந்த லெட்டர் எடுத்து அவருக்கு எதுக்கு பிரின்சிபல் எதுக்கு கூப்பிட்டாங்களோ பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ அந்த லெட்டரை எடுத்து வாசிக்க சொல்கிறாங்க. அது உள்ள ஒரு லெட்டரை கொடுத்து அதில் கொடுக்குறப்போ நான் அந்த பெண் எழுதியிருக்க ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்க அந்த லெட்டரை நான் பிறக்கிறப்போ என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. பிறந்த அறையில் அம்மா இறந்து விட்டாங்க. நான் கை குழந்தை, ஒரு வாரம் கூட ஆகலை. என்னுடைய தாத்தா பாட்டி, என் உறவின் மக்கள், ஒரு பெண் குழந்தை, இது வளர்க்க முடியாது, இதன் கதையை முடித்து விடுங்க. நம்ம வில்லியம் கேரி வரும்னு பெண் பிள்ளைகளை யூபிலியாத்தில் கிளீன் பண்ணாங்க. சிசுவதை தடை சட்டம். 2 வயதுக்குள்ள பெண் பிள்ளையை வளர்க்க முடியாது என்பதற்காக, பாதுகாப்பு இல்லை, நிறைய பணம் வேணும் என்பதற்காக தண்ணி ஒரு ஆத்துக்குள்ளே தூக்கிட்டுருவாங்க. டாக்டருடைய ஆலோசனையில் சிசுவதை தடை சட்டத்தை அன்றைக்கி இருக்க விக்டோரியா மகாராணியை நம்மளை ஆண்டு கொண்டிருந்தாங்க. இங்கிலாண்டில் 1750 அப்புறம் அவங்க அந்த வில்லியம் கேரி அதுக்கு ஒரு தடை சட்டம், குழந்தைகளை கொல்லக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. அந்த வில்லியம் கேரி காலத்தில் உடற்கட்டை இருக்குது. கணவன் இறந்தவுடன் அந்த பெண்ணை அந்த அதே தீயில, கணவனை எந்த தீயில இருக்கிறாங்களோ அதே தீயில அந்த பெண்ணை தூக்கி போடுவாங்க. திருமணம் ஆயிட்டு 1 நாள் ஆகிருந்தாலும் சரி, 1 வருஷம் ஆகிருந்தாலும் சரி, திருமணம் ஆகிட்டு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் ஆகிருந்தாலும் சரி, இல்லை திருமணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த பெண் அதுக்கப்புறம் வாழ முடியாது. அப்படிப்பட்ட நம்ம நாடு. இதுக்கு நம்முடைய நான் படிக்கிற காலங்களில் ராஜாராம் மோகன் தான் இதை எதிர்த்ததான்னு சொல்லுவாங்க. ஆனால் எதிர்த்தது வில்லியம் கேரி. ராஜாராம் மோகனுடைய சகோதரிய துணைவியாரே எரிக்க போகிறாங்க. எரிக்கிறப்போ அவர் தரப்படுறாங்க. தமிழகத்திலே நம்மளுடைய குளோரிந்த அம்மா, அவன் அந்த அம்மாவுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளை செத்த உடனே தஞ்சாவூரில் அந்த அம்மாவுக்கு ஒரு தீயில தூக்கி போடுனாங்க. அப்போ லிட்டில் ஜான்ங்கிற ஒரு மிஸ்டரி தான் காப்பாற்றி திருநெல்வேலி கூட்டு வர குளோரிந்தா. முதல் சர்ச்சு திருநெல்வேலி குளோரிந்தா திருச்சபை. இதேமாதிரி பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அந்த லெட்டரில் எழுதியிருக்க அந்த பாப்பா எழுதியிருக்காங்க, அது படிக்கிறாங்க. இப்படி பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் பெண் பிள்ளையை தூக்கி நெருப்பில் போட்டு
கொன்றுவோம். அம்மா அப்பா சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, உறவி மக்கள் என்ன சொல்கிறாங்க. இவர் முடியாதவன்னா அம்மா அப்பா சொல்கிறாங்க, உனக்கு என் சொத்துல பங்கில், நீ எனக்கு பிள்ளை இல்லை, என் பேச்சை கேட்கல, போடா வெளியே. வெறும் 2 வாரமான பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஒரு மலை நாட்டில் வாழ்ந்து வந்தவர் அந்த மலையை விட்டு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு டவுனில் இருந்து என் அம்மா என் அப்பா என்னை பாதுகாத்து என்னை படிக்க வைத்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு என்னை இன்னைக்கு நான் +2 படிக்கிறேன், என்னை இந்த அளவுக்கு அப்பா என்னை உயர்த்திருக்கிறார் என்று அந்த பெண் தன்னுடைய லெட்டரில் எழுதினார். அப்பாவால் முடியும். பள்ளி கேட்டது அம்மாவை பற்றி எழுதிச்சு, ஆனால் அந்த குழந்தை எழுதிச்சு அப்பாவை பற்றி எழுதிச்சு. அப்போ ஆனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை ஒரு 1000 ஆண்களில் 1000 பேருடைய ஒரு ஒய்ஃப் சேர்த்துட்டா ஒருத்தர் இப்படி சிறப்பாக நடந்திருப்பாங்க. அப்போ ஆனால் முடியாத காரியமாக அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் அவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. தாய் தகப்பனை இழந்து விட்டார், உற்றார் உறவினர்கள் இழந்து விட்டார். தன்னுடைய பிள்ளை, ஒரு பிள்ளை தனக்காக பிறந்த பிள்ளையுடைய சுகத்திற்காக. இதுதான் தகப்பனின் அன்பு. அந்த தகப்பனின் அன்பு வடிவில் தான் சொல்கிறாரு ஜோசுவாவை சொல்கிறப்போ, ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, ஐ ஆம் வித் யூ. உன்னோடு ஒன்று அதில் சொல்கிறப்போ, நீ உயிருள்ள நாட்களை 1:5 யோசுவாவில் நீ உயிருள்ள நாட்கள். எபிரேயர் 13:5 சொல்கிறப்போ, பணம் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். எபிரேயர் 12 மேகும்போது இத்தனத்திலான சாட்சியை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாய இயேசுவை நோக்கி, ஃபாலோ டு தி ஜீசஸ். நீ இயேசுவை நோக்கி. அந்த எபிரேயர் 11 சொல்றப்போ, ஆபிரகாமுடைய வழியை பார்க்கிறப்போ, ஆபிரகாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறப்போ, யெகோவாயிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் பார்த்து கொள்ளப்படும் அந்த தகப்பனாய ஆபிரகாம் தன்னுடைய மனைவியுடைய அட்வைஸை கேட்கல. ஏன்னா பெண்மையோட மனம் ரொம்ப பிச்சு மனம், ரொம்ப வீக். கொஞ்சம் கண்ணீர் விட்டா ஏமாந்துருவாங்க, உண்மைதானே? கொஞ்சம் அப்படியே அழுதுட்டா டக்குன்னு ஏமாந்துருவாங்க. உங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்கும் உங்கள் வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் இருக்காங்கல்ல. கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பார்த்தா காலையில் நான் ஃபோன் 6:30 போடுவாங்க. வெளியூர் இருந்தால் நான் எழுப்புகிற டைம், கெட்டப் பண்ணுற டைம் அவங்க போடுவாங்க. இல்லை அவங்க போடலைன்னா நான் போடணும். நான் போடலைன்னா ஃப்ளைட்டு சண்டை வரும், ஏன் ஃபோன் போடலை, என்ன ஆச்சு உனக்கு, இன்றைக்கி மெசேஜுக்குள்ளே இருக்கிறேன். அப்போ தான் ஃபோன் ஞாபகம் வருது. ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் என் கையில் இல்லையே, ரூமில் இருக்கா, தம்பிமார் கையில் இருக்கான்னு தெரியல, கேட்க முடியாத சூழ்நிலை. என் கூட இருக்கிற 3 ஹெல்ப்பருக்கும் அந்த நம்பர் எனக்கு தெரியல, மனப்பாடமாக. கரெக்டாக ஃபோன் போட்டாங்க, எடுத்து அட்டன் பண்ணி, ஐயா அங்கே நிற்கிறார், ஓகேன்னு வச்சுட்டாங்க. அப்புறம் நான் பேசுகிறேன்னு கேட்குறேன், காலையிலே நீ எப்பயும் நான் எடுத்து போகிற இல்லையா, 3 மணிக்கு நீ விட்டு போயிட்டாரா, உனக்கு உடம்பு முக்கியம் இல்லையா? இதுதான் இந்த பெண்ணுடைய பாசம். எது அவங்க நினைக்கிறாங்க, இந்த பெண் ஆண் தான் நமக்கு அந்த சப்போர்ட்டிவ். நிறைய பெண்களை கிடைக்கிறது ஒரு 80 பேர் வேலை செய்கிறாங்க கம்பெனியில். 80 பெண்கள் ட்ரெஸ்ஸில் ஒரே இடத்துல ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம். 80 பெண்களில் 40 பேர் குடிக்காரப்ப, 50 60 பேர் குடிக்கார போயிருப்பாங்க. வேலைக்கு போகணும்னா அந்த தூரம் போனாங்க வீட்டில். இவட்டே 200 ரூபா வாங்கிடுவான், 100 ரூபா வாங்கிடுவான். எதுக்கு இந்த தரித்திரம் பிடிச்சிடும் வச்சுட்டா தள்ளத்துக்கு போட்டு கொள்ளுன்னு அவா சொல்லுவா, அண்ணே ஒரு சப்போர்ட்டு, வீட்டுக்காரர் இருக்கிறாங்க தைரியம் நாங்கள் தான். அவர் வேலை செஞ்சு ஃபீஸ் கட்டலை, அவர் வேலை செஞ்சு வாடகை கொடுக்கல வீட்டுக்கு, அவர் வேலை செஞ்சு சாப்பிடலை, நான் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வேன். அந்த வேலையினால நான் நிற்கிறேன், என் பிள்ளைகளை காப்பாற்றுறேன். ஆனால் வீட்டுக்காருங்கிற ஒரு தைரியம் இல்லையே. பானுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு பெண், அவன் ஒய்ஃபு, அவன் ஹஸ்பண்ட் ஐசியூவில் இருக்கான், குடிச்சு எல்லாம் கெட்டு போச்சு.
நம்மள உள்ள பாற்றம். அவை நல்லா இருக்கிறதே அவங்க ரொம்ப பிராணம் வாங்குவான், பயங்கரமாக திட்டுவான். அவங்க வேறு ஒரு வித்தியோடு இருந்தான், ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு கை கால் சுருந்தப்பட்டு மனைவியோடு இருந்திருக்கான். முந்தா நாள் எனக்கு ஜெபம் பண்ண நிற்கா. நான் எல்லாம் பிடிச்சிருக்காதே, எதுக்கு கவலைப்பட்டாருன்னு தான் சொன்னேன். அப்படியே அழுதா தான தாரையாக கவலை எப்படி சொல்கிறீங்களே, என் புருஷனாச்சே. இன்னொருத்தன் எங்கள் சொந்தக்காரன் 800 ரூபாய்க்கு வேலை செஞ்சு அப்போ அவனுக்கு 800 ரூபா சம்பளம், 900 ருபீஸ் கொடுப்பான். 800 ரூபாய்க்கு வேலை செஞ்சு எவ்வளோ கொடுப்பான்? எல்லா உருப்படியும் கெட்டு போச்சு, செத்து போவான். டாக்டர் மரணம் வச்சுக்கிட்டு எழுதி 3 வருஷம் ஆச்சு, இன்னும் உயிரோடு இருக்கான். காரணம் ஒய்ஃபுடைய முழங்கால் சிப்பம். கண்ணீரோடு ஜெபப்பட்டது புருஷன். இன்றைக்கி கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இதுவே நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆனால் இப்படி அர்ப்பணிப்பு ஆண்கள் இருக்காங்க. லட்சத்தில் ஒருத்தர் தான் இப்போ நான் சொன்னேன், அதே மாதிரி ஆண்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆண் எப்போயுமே ஒரு ஹைஃபை, அந்த ஹைஃபையில் இருக்கணும். ஆனால் அவங்க அப்படி ஹைஃபையில் இல்லாமல் இருந்தாங்க இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த குடும்பம் என்பது ஈக்குவலாக போகணும். அந்த ஆணுடைய உழைப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்ம டெவலப் பண்ண முடியாது. அந்த ஆணுடைய உழைப்பு இல்லாமல் நம்ம முன்னேற முடியாது. அந்த ஆண் நிச்சயமாக வேணும். அதுதான் அழகாக சொல்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சொல்கிறப்போ அவங்க அம்மாவை பற்றி, அம்மாவுடைய உழைப்பை பற்றி பையன், அம்மா உங்கள் அன்பு எவ்வளோ பெருசுமா, அவங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியதுன்னு அம்மாட்ட சொல்கிறான். அந்த அம்மா சொல்லுது, அப்பாவுடைய தியாகத்தை பாடுறாங்க. அம்மாவுடைய அன்பு பெருசுதான், ஆனால் அப்பாவுடைய தியாகம். ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் படித்தான். அந்த ஸ்கூலில் ஒரு சானிட்டர் அந்த டிச்சில் இறங்கி க்ளீன் பண்ணுறாரு. உடம்புல அந்த கருப்பு கழிப்பு அழிவு எல்லாம் இருக்கு. அந்த ஸ்கூலில் அந்த பையன் நல்லா படிக்கிறான். அந்த பையனை கூப்பிட்டு, அவங்க அப்பா மாதிரியே இருக்கடா. அவன் சொல்கிறான், உனக்கு அறிவு விட்டு போச்சாடா, எங்கள் அப்பா டிச்சில் இறங்குறாருன்னு சொல்லுவான். இந்த டிச்சில் இறங்குற மனிதர் கவித்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு டிஸ்கஸ். இவங்க அப்பாங்கிறான், அவன் இல்லைங்கிறான். வீட்டுக்கு வந்தால் அவன் அப்பா தான் டிச்சில் இறங்குறாங்க. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல. அந்த குடும்பத்துக்கு அவர்கள் விட்டேங்க 3 பிள்ளைகள், பணம் வேணும். ஒரு பிள்ளை கல்யாணத்துக்காக வேலை எங்கேயும் அரசு வாங்கிட்டார். இன்னொரு பிள்ளை கல்யாணத்துக்காக கடன் வாங்கிட்டார். இருந்த வீட்டை விற்றுட்டார். இப்போ வாங்க வேணும், 3ஆவது பையனை படிக்க வைக்கணும். கிடைச்ச வேலை டீச் வேலை. ஆனால் அந்த பையனுக்கு அதை தியாகமாக அர்ப்பணித்தார். அதுதான் அம்மா சொல்லிச்சு, அம்மாவுடைய அன்பை விட அப்பாவுடைய தியாகம் என்பது பெரியது. அம்மா அந்த குழந்தைக்காக, அந்த பிள்ளைக்காக நான் சொல்வேன், எங்கள் அம்மா என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஒரு தாய். எங்கள் அம்மா அங்கே சித்தியா ஜெபிச்சாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஆண்டவர் கொடுக்க மாட்டார். தன் வேலை சரியாக இருப்பவன் அழிவனுக்கு போய் வேலை செய்யும். அப்போடைய வேர்வையை பாடுறாங்க. அப்பா எந்த அளவுக்கு அந்த வேர்வையில் அந்த பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா, இந்த சர்ச்சை கோபுரத்தில் நீங்கள் பிரதிஷ்டைக்கு அடிக்கிறீங்க, 200 அடி கோபுரத்தில் மேலே நின்று அந்த கம்பு போட்டு நின்று அடிக்கிறான்னா எந்த அளவுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு. அது அப்பாவுடைய வேர்வை பார். அவன் சொன்னான், அம்மா நீங்கள் அடிக்கிற இட்லி என்ன வெளியே போயிட்டுருமா, என்ன டேஸ்டி தெரியுமா இட்லி. அம்மா சொல்லிச்சு, இல்லைடா அந்த இட்லிக்கு அப்பாவுடைய வேட்டையை போட்டுக்க பார்த்தியா, அந்த வேட்டையிலிருந்து வர அந்த வேர்றதாங்க, அந்த வேட்டி தன்னை வேக வைத்தவனுக்கு வாழ்வு கொடுத்து. அம்மா சொன்னாங்க, அப்பா எல்லாமே என்னடா இல்லை. அந்த அப்பா அவன் சொன்னான், அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, தோசை என்ன டேஸ்ட்டுமா. உண்மைதான்டா, ஆனால் தோசைக்கு அப்பா கல்
தன்னை வாழ்வை அர்ப்பணிக்கிறதில்ல. இதுதான் ஜென்ஸுடைய லைஃப், ஆண்களுடைய லைஃப். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. தன் வாழ்வை சாக்ரிஃபைஸ் அந்த தகப்பனார் நினைக்கிறதில்ல, தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்போடு நினைக்கிறதில்ல. லைஃப் ஆரம்பிக்கிறப்போ எங்கள் அண்ணன் கூட ஆரம்பிக்கிறப்போ எங்கள் அண்ணன் ஒன்று இல்லாமல் சென்னையில் ஆரம்பித்தார். அவருடைய வாழ்வை எங்களுக்கு அர்ப்பணித்தார், எங்களை நடத்தி சென்றார். நாங்களும் அவரோடு இணைந்து தகப்பன் அண்ணன் தான், கடவுள் ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானம் இல்லாமல் பிரதர் தான் நாங்களும் வச்சிருக்கோம். அப்படி இணைந்து போனதால் அந்த குடும்பம் இன்னைக்கு டிஎஸ் ஃபேமிலின்னு காலையில் 4 மணிக்கு ஒரு சர்வீஸில் கொண்டு விட்டால் அவங்க பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுதலுக்கு காரணம் அண்ணனுடைய தியாகம், அர்ப்பணிப்பு. அதனால அண்ணனுக்கு வந்த துணைவியார் தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. நான் 7வது 8வது படிக்கிறப்ப என்னடா டான் கூப்பிட்டாங்க அண்ணி. என்னை விட கிட்டத்தட்ட ஒரு 18-20 வயசு அதிகம், 15 வயசுக்கு மேலே அதிகம் இருக்கும். அவங்க அப்பா அண்ணே சொல்கிறாரு, டா சொல்லக்கூடாது, நான் சின்ன பையன், உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த அர்ப்பணிப்போடு பணி செய்கிறதால எங்களுக்கு ஏற்ற துணை, நேற்றைய மெசேஜில் ஏற்ற சூட்டபிள் பெர்சன் எங்களுக்கு கிடைச்சது. அந்த சூட்டபிள் பெர்சன் எங்கள் லைஃபோடு இணைந்தது. அதனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். நான் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு 25 கோடியில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறது செய்திருக்கேன். என்னுடைய அண்ணனுடைய பிள்ளைகள் எல்லாம் 4 பேருடைய பிள்ளைகளும் ஐஃபையாக இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. மூத்த அண்ணனுடைய மூத்த பெண் டென்டிஸ்ட் எம்பிஎஸ் முடிச்சிருக்காங்க. மறுபடியும் ரிலையன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரிட்டையர்டு பிஆர்எஸ் வாங்கியிருக்காங்க. 2 பிள்ளைகள், ஒரு பையன் டாக்டர் படிக்கிறான், ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், வேலை செய்கிறான். அடுத்த பொண்ணு 2வது அடுத்த பொண்ணு ஏடிஜே, அதை நான் சேர்த்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒருத்தர் பெட்ரோல் பங்க் வச்சுருப்பார், அந்த பையனெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அங்கே பெட்ரோல் பங்க் வச்சு கொடுத்துருக்காரு, நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு. 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளைகள் டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க. அண்ணனுடைய செலவில் தான் படிக்க வச்சோம். அடுத்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிஎம்கே கட்சியில் பெரிய ஆளாக இருக்கார், இன்னொருத்தர் ஐஃபையாக இருக்கார், இன்னொருத்தர் ஐஃபையாக இருக்கார். இன்னொரு அண்ணனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 2 ஸ்டால் வச்சுருக்கிறாரு, வெங்கேன் கவுண்டர் ஸ்ட்ரீட்டில் 2 கடை சொந்த இடத்துல வெங்கேன் கவுண்டர் ஸ்ட்ரீட்டில். இன்னொருடைய பெண் தண்ணி கம்பெனி, இன்னும் அவங்களே துணி கடை, மசாலா டிஎஸ் மசாலா வச்சுருக்காங்க. இன்னொரு அண்ணன் பெண் ஊரில் நல்ல வசதியாக இருக்காங்க. 2 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் டாக்டர், எல்லாம் எம்டி எம்எஸ். இதுக்கெல்லாம் காரணம் வேர்வை தான். ஆனால் அந்த வேர்வைக்கு நான் உழைச்சேன், என் பிள்ளை நல்லா இருக்குன்னு அது கிடையாது. ஆனால் அந்த வேர்வைக்கு முட்டுக்கிட்ட யாரு? அந்த முட்டு வாழைப்பழம் கொலை வந்தோன்னா அந்த நாளிப்பொருள் வாழைப்பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம், நல்லா இருக்கும் டேஸ்டியாக. ஆனால் கொலை வந்து என்ன ஆகும்? சாஞ்சிடும். சாஞ்சதை கண்டுக்காமல் முட்டை என்ன ஆகிடும்? அடுத்த நாள் கீழே விழுந்துடும். அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு 2 முட்டை வச்ச பிறகு தான் என்ன ஆகும்? அந்த கொலை பழம் டேஸ்டியாக இருக்கும், விளையும், நிற்கும், வளரும். அதே மாதிரி நம்முடைய லைஃப், நான் உழைக்கிற பணம் விருதாவாக போகாமல் அது சரியான முறையில் இருக்குன்னா அந்த பெண் முட்டு. அந்த பெண் இல்லாமல் இந்த ஆனால் அந்த வேர்வை எண்ண முடியாது. அந்த வேர்வை வேணும்னா அந்த ஆண் அது முதிய இருக்கணும். ஆனால் நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? அந்த ஈக்குவல் இல்லை. நான் உழைக்கிற மக்களை, பெண்ணுடைய பேச்சை கேட்ட மக்களை, துணைவியோட பேச்சை கேட்ட மக்களை மட்டும் காணப்படணும். அது மட்டுமல்ல, வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு ஒரு தாய் தகப்பனையும் தானம் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? தானம் பண்ணுவோம். நம்ம வாழ்நாட்டில் எடுத்துகிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ரிட்டையர் ஆன பிறகு ஒன்று மாமியாரை பார்க்குறாங்க, இல்லை அம்மா அப்பா பார்க்குறாங்க. 2 பேரையும் பார்க்க முடியாதுங்கிறாங்க. இந்த 2 பேர் 3 பேர் 2 பேர் அண்ணன் தம்பின்னா ஒரு அம்மா அப்பா பார்க்கணும். அம்மா அப்பா பார்க்குறப்போ 2 பேர் அண்ணன் தம்பி அம்மா அப்பா பார்க்குறப்போ இது பிப்ரவரி 28 வந்தால் பிரச்சனை. ஜூலை ஆகஸ்ட் 2 31 பிரச்சனை இல்லை. இந்த ஒரு நாள் யாரும் சொல்லும்போது இந்த அம்மா அப்பாவுக்கு இப்பெல்லாம் கனெக்ட் பண்ணிடுறோம். ஜனவரி 31 போடுறோம் நான். இப்போ இவருக்கு பிப்ரவரி 28, அப்புறம் மார்ச் 31 எனக்கு. இப்போ எத்தனை நாள்? எனக்கு 6 நாள் என்ன ஆயிடுது?
அவருக்கு அப்புறம் 30. இதெல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரு வாழ்நாட்கள் நீடித்திருப்பதுக்கும் தாய் தகப்பனே என்ன பண்ணணும்? ஒரு தம்பி, ஒரு அப்பாவும் வளர்க்க பாதுகாக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டார். காரை விட்டு இறங்குறாரு. அந்த முதியோர் இல்லத்தில் அந்த தம்பி கொண்டு வந்து அப்பாவுடைய பெட்டிகளெல்லாம் உள்ளத்தில் கொண்டே வைக்க போகிறாரு. அவர் இன்சார்ஜ் மேனேஜர் வெளியே வர்றார். மேனேஜர் வெளியே வந்தால் அப்பா அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். இவர் உள்ள போய் பெட்டு கட்டிலாம் அடிக்கிட்டு, அப்பா எல்லாம் ரெடி ஆகிட்டுப்பா, நான் உங்களுக்கு 5 நாளைக்கு ஒருக்கா வந்துடுறேன்ப்பா, அவளை பார்க்குறேன்ப்பா, நான் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பா அவர் ரூம் போப்பாங்கிறார். அப்பா அந்த ஹாலில் இருந்து ரூம்குள்ளே போயிட்டார். ரூம்குள்ளே போனால் அந்த மேனேஜர்கிட்ட மகன் பேசுகிறேன், எங்கள் அப்பாவோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா உங்களுக்கு ஃப்ரெண்டாக தெரியுமா? இல்லைப்பா, ஒரு 20-30 வருஷத்துக்கு மேலே அவங்க வந்தாங்க. வர்றப்போ தனக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை இருந்தால் கொடுக்குன்னு சொன்னாங்க. இது அனாதை ஆசிரமம். அப்போ நான் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தேன். அந்த ஆண் பிள்ளை அதை தான் சொன்னார். 30 வருஷத்துக்குள்ள ஒரு ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ள ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். என்ன ஞாபகம் இல்லை, இங்கே இருக்க ஒரு ஆண் குழந்தை எடுத்துக்குள்ளே வளர்த்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அதை தான் சொன்னாருன்னு அந்த மேனேஜர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த 30 வருஷத்துக்கு மேலே எடுத்து போய் வள தெரியாது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தவனை அவனை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கிய தகப்பனுக்கு எங்கே போகிறாரு? ஹாஸ்டலுக்கு போகிறார். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லாமல், இல்லை ஒரு சிலர் அப்பா பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் ரிட்டையர் ஆகிற நிலைமையில் இருக்கலாம். பிள்ளைகளை ஃபாரினில் கொண்டு செட்டில் பண்ண விருப்பப்படலாம். ஃபாரின் அனுப்புறது இன்றைக்கி நம்ம ஆட்கள், நம்ம பிள்ளைகள் ஃபாரின் கற்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் பிள்ளை அமெரிக்கா போகணும், யூஎஸ்ஏ போகணும், வேலை செய்யணும், அங்கே வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அமெரிக்கா போகணும். என் பையனை எம்பிஏ படிக்க 2 பிள்ளைகளே டாக்டர் ஆகிட்டேன், பொண்ணையும் டாக்டர் ஆகிட்டேன், சின்னவனையும் டாக்டர் ஆகிட்டேன், பெரியவன் பி. மனம் வருஷப்பட்ட போடுவானே அமெரிக்கா அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். அன்றைக்கி 7 லட்ச ரூபாயோ 10 லட்ச ரூபாயோ கட்டணும். நான் சொல்வது ஒரு 15 வருடம் இருக்கும், 10 வருடங்களுக்கு மேலே இருக்கும். 10 லட்ச ரூபா, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு எல்லாத்தையும் ஒரு துணிப்பையில் வச்சுட்டு 2-3 பேங்கில் கட்ட கிளப்பிட்டார். ஒரு துணிப்பையில் தான் கொண்டு வர காசு 15 லட்ச ரூபா கிளப்பிட்டேன். என் பையன் ஃபாரினுக்கு போகிறான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இங்கே அண்ணன் கூப்பிட்டார், பெரியவர் என்னையை கூப்பிட்டார். என்னை கொஞ்சம் பேச பழகுவார். நான் எடுத்த முடிவுலேருந்து மாற மாட்டேன்னு நினைட்டார். பணம் கட்ட போகிறவரை கூப்பிட்டாரு. தம்பி போய் கேட்டார். என்ன என் மனைவி அவங்க ரூம்லேருந்து பேசிட்டு வர்றாங்க. என் மகனை நீ பாருங்க. சற்று அதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் 2 பிள்ளைகள் போய் நம்ம கருப்பாக இருக்கோம், அங்கே இருக்க பொண்ணு கலராக இருக்குது, நாங்கள் பொறுத்த பொண்ணு லவ் பண்ணிட்டான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அவன் திரும்ப இந்தியாவுக்கு வரல, வருமானிட்டான். நாங்கள் ஐஃபையாக போயிட்டோம். அப்போ என் மனைவி என் பிள்ளையை இழக்க நான் விரும்பலை. நான் ஃபாரின் போய் தான் எம்பிஏ படிக்கணும்னு அவசியம் இல்லை சொன்னாங்க. ஒருவேளை இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம பெற்றோர்கள் ஆகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வேர்வை கொடுக்குறோம், நம்முடைய அர்ப்பணிப்பு கொடுக்குறோம். இட்லி கீழே அவிர வேஸ்டிங், தோசை நல்லா இருக்குன்னா அதுக்கு டப்பா முக்கியம். அதே மாதிரி அந்த பிள்ளைக்காக நம்முடைய வாழ்வு இரவு பகலாக ஓடி இரவு பகலாக ஓடுறோம். அந்த பிள்ளையுடைய நல்வாழ்வுக்காக அந்த பிள்ளையை சரியான முறையில் வளர்த்தோன்னா அந்த பிள்ளை சரியாக இருக்கும். நாம் இப்படிப்பட்ட ஆண்களாக இருக்கிறோம். ஏற்ற துணையோடு ஒரு சூட்டபிளாக நம்ம கலந்து போகிறப்போ நிச்சயமாக உயர்த்தும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வசனம் இருக்குது. பெண்மை இல்லை, ஆண்மை இல்லை, மனிதன் வாழ வேண்டிய வழியை சொல்லும் வேதாகம். நான் உனக்கு போதித்த ஐ வில் டீச் யூ, ஐ வில் கவுன்சில். சங்கீதம் 32:8 சொல்றாரு, நமக்கு வழியை போதிக்கும் வேதாகமம்.
இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் நடக்கிறப்போ நிச்சயமாக உங்கள் குடும்பம் ஒரு முன்னேற்றமான பாதை. நாம் யார் தயவுலையும் வயசான காலத்தில் இந்த வேதத்தின்படி நடந்திருந்தா யார் தயவுலையும் மாட்டோம். ஆண்டவரே நமக்கு எல்லா நிலையிலும் ஆஸ்வதிக்க மாட்டாங்க. அந்த ஆண்டவத்தை நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிற ஒரு விசை கற்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களோடு நீங்கள் வந்திருக்கீங்கப்பா, எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களை ப்ளஸ் பண்ணுங்க தகப்பனே. உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. என்னுடைய வயதான காலத்தில் எனக்கு இருக்கிற பலவீனங்கள், எனக்கு இருக்கிற சோர்வுகள், நான் கைவிடப்பட்ட நிலைமையில் என் குடும்பத்தின் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் தகப்பனே. என் அப்பா என்னை எப்படி வளர்ந்தாலும் உங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா எப்படி நேசித்தாங்க தெரியும். ஆனால் கடைசி காலங்களில் நான் எங்கள் அப்பாவை நேசிக்கலாம், அதே நிலைமை தான் எனக்கு இருக்குது. மனம் திரும்ப அப்பொழுது பிழைப்பாக சொல்லியிருக்கீங்க, எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்க்கல, அதனால் என்னையும் அவங்க பார்க்க, என் பிள்ளைகள் எனக்கு பார்க்கலப்பா, நான் மனம் திரும்புகிறப்பா, நான் தவறுக்கு மன்னிப்பு போகிறேன், என் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்கள் இரக்கத்தை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்பா. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வாழ்த்து ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவையை சொல்லி கண்ணீரான வாழ்வை சொல்லி, நான் நல்ல பிள்ளையாக எங்கள் அம்மா அப்பா கடைசி வரை பாதுகாத்தேன், ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை என்னை பாதுகாக்கலப்பா, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், பிள்ளைக்கு சொத்துக்களை இழந்திருக்கிறேன், இன்னைக்கு இருக்க இடம் நம்ம ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேன், என்னை பிளஸ் பண்ணுறதுக்கு பிள்ளை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க மாட்டோம், நிச்சயம் ஒரு வாழ்வு கொடுக்க மாட்டோம். அந்த ஆண்டு நோக்கி பார்ப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆம் தகப்பனே, நாங்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் மெய்ஞானபுரம் மக்களாக ஒன்று கூடி ஜெபிக்கிறப்பா. வயதில் மூத்த ஆண் மக்களாக ஒன்று கூடியிருக்கிறோம். அபோவ் 45 தகப்பனே, எங்களோடு கடந்துவாங்க. எங்களுடைய பிரச்சனைகளை இங்கே அறிந்திருக்கீங்கப்பா, விளைவெளிகளை அறிந்திருக்கீங்க, குடும்ப சூழ்நிலை அறிந்திருக்கீங்க, கஷ்டங்களை அறிந்திருக்கீங்க. ஒரு விடுதலை வயதான கஷ்டங்கள் விளைவிடங்கள் முதிர் வயது பிரசங்கி 12 சொல்லி பிரசங்கி 12 சொன்ன அந்த முதிர் வயது இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் இருளைந்த கண்களப்பா, தளர்ந்த கால்களப்பா, தளர்ந்த கைகளையும் நீ திடப்படுத்துகிற தகப்பனப்பா, எங்களை திடப்படுத்துங்கப்பா, பிளஸ் பண்ண ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு பழமையானவர்கள் எங்கள் போதிக்கிற மக்களை எங்களை மாற்றித்தாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் நடந்ததை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து என் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு செய்ய ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்போ இயேசுக்குள்ள ஜெபத்தில் மன்னித்து தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ